ரைட்டிங் ப்ராக்டிஸில் நம்ம இப்போ பார்க்குறது கர்சிவ் ரைட்டிங்கில் ஸ்மால் லெட்டர்ஸை எப்படி கர்சிவில் ஸ்டார்ட் பண்ணி எழுதலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஏவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 லைன் நோட்டில் தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ட் லைன்லேருந்து நல்ல ஸ்லாண்டிங்காக செகண்ட் லைனில் ஒரு ஹூக் மாதிரி போடணும். அந்த ஹூக் அப்படியே கொண்டு தேர்ட் லைனில் ஜாயின் பண்ணி செகண்ட் லைனுக்கு மேலே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி திருப்பி அப்படியே கொண்டு தேர்ட் லைனில் ஒரு யூ கர்வ் போடணும். இது ஆல்ஃபபெட் ஏ. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் பி தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரியே என்ன பண்ணணும், டயகனலாக மேலே தூக்கணும். நல்லா ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்து கேப் வர்ற மாதிரி ஒரு கர்வ் போட்டு அது தேர்ட் லைனுக்கு கீழே கொண்டு திருப்பி செகண்ட் லைனில் அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா அது ஆல்ஃபபெட் பி. அடுத்து சி லெட்டருக்கு அதே மாதிரி 4 லைன் நோட்டில் தேர்ட் லைன்லேருந்து நல்லா ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ஃபார்வர்டாக ரைட் சைடில் க்ராஸாக கொண்டு போய் ஒரு ஹூக் மாதிரி போட்டு திருப்பி தேர்ட் லைனுக்கு கொண்டு வரணும். செகண்ட் லைனில் போட்ட ஹூக்கு தேர்ட் லைனுக்கு மேலே டச் ஆகாமல் அப்படி க்ராஸாக கொண்டு வந்துடணும். அடுத்து அதே மாதிரி ஆல்ஃபபெட் டி போடும்போது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனில் ஒரு ஹூக் மாதிரி போட்டு அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸில் ஒரு கர்வ் கொண்டு மேலே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் திருப்பி அதில் கீழே தேர்ட் லைனில் கொண்டு இப்படி லைட்டாக கர்வ் பண்ணோம். நம்ம லெட்டர்ஸ் எழுதும்போது எல்லாமே ரைட் சைடு ஃபார்வேர்டில் போகிற மாதிரி ரைட் சைட் ஸ்லாண்டிங்காக தான் எழுதணும். அடுத்தது ஆல்ஃபபெட் இ போடும்போது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்தால் அந்த செகண்ட் லைன்லேருந்து அப்படியே திருப்பி தேர்ட் லைனுக்கு ஒரு சின்ன கர்வ் கொண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபபெட் இ வந்துடும். நம்ம எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே ரைட் சைட் ஸ்லாண்டிங்காகவே இருக்க மாதிரி எழுதணும். ரிவர்ஸில் போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கிறத காட்டிலும் இன்னும் அழகாக இருக்காது. ரைட் சைட் ஃபார்வேர்டாக போகும்போது தான் லெட்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்த லெட்டர் எஃப். இந்த எஃப் லெட்டர் மட்டும்தான் 4 லைனும் டச் ஆகும். இந்த 4 லைன்ஸும் டச் ஆகும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே நல்லா ஸ்லாண்டிங்காக மேலே கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் டச் பண்ணி அதை ஒரு கர்வ் அதை அப்படி கொண்டு கீழே 4th லைனுக்கும் கொண்டு வரும்போது கொஞ்சம் பெரிய கர்வ் கொஞ்சம் போட்டு அதை மிடில் ஆஃப் த செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைனுக்கு கொண்டு அப்படியே ஒரு பெண்டு மேலே கொடுத்து விட்டுறணும். தென் எஃப்க்கு அப்புறம் ஜி லெட்டர் போடும்போது நம்ம தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹூக் போட்டு அந்த ஹூக்கை திருப்பி செகண்ட் லைனில் டச் பண்ணி கொண்டு திருப்பி கீழே இருக்க 4th லைனுக்கு கொண்டு தேர்ட் லைனில் கனெக்ட் பண்ணணும். தேர்ட் லைனில் கொண்டு டச் பண்ணி க்ராஸ் பண்ணி கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு அதே மாதிரி தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் செகண்ட் லைனில் அந்த க்ராஸாக கரெக்டாக திருப்பி தேர்ட் லைனை டச் பண்ணி அப்புறம் செகண்ட் லைனுக்கு மேலே கொண்டு போய் தேர்ட் லைனில் கொண்டு கீழே கொண்டு வரணும். அந்த லைனை விட்டு மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் லெட்டர்ஸ் அழகாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஐ போடும்போது செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் இந்த 2 லைனையும் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொண்டு மேலே டாட் வைக்கும்போது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு நடுவில் டாட் வைக்கணும். அதுவும் ரைட் சைட் ஸ்லாண்டிங்காக போடணும். ஜே போடும்போது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்காக கொண்டு போய் திருப்பி கீழே 4th லைனுக்கு கொண்டு அது ஜாயிண்ட் ஆகிறது தேர்ட் லைனில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி வைக்கணும். க்ராஸ் பண்ணி கனெக்ட் ஆகணும். அந்த லைனோட 2 லைனையும் கனெக்ட் ஆகி கொண்டு வரணும். அப்புறம் டாட் அதே மாதிரி வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கு நடுவில் அதே ஸ்லாண்டிங்காக தான் வைக்கணும். வச்சிடணும். நமக்கு லெட்டர்ஸ் அழகாக இருக்கும். இந்த லைனை விட்டு மேலேயும் கீழேயும் இறங்காமலும் ஏறாமலும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். தென் கே போடும்போது தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு செகண்ட் லைனில் 2 லைனும் மீட் ஆகணும். தென் நெக்ஸ்ட்டு போடும்போது செகண்ட் லைனுக்கு கொண்டு திருப்பி தேர்ட் லைனில் கொண்டு இப்படி ஒரு கர்வ் போட்டு கொண்டு வரணும். அதுதான் கே. தென் எல் தேர்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் செகண்ட் லைனில் அப்படி கனெக்ட் ஆகி அப்புறம் தான் ஒரு கர்வ் தேர்ட் லைனில் கொண்டு ஜாயின் பண்ணி கீழே வைக்கணும். ஸ்லாண்டிங்காக கொண்டு வைக்கணும். தென் எம் போடும்போது தேர்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போடணும். அதுக்கப்புறம் போடுறது தான் எம்மோட ஷேப்பே வரும். அந்த எம்மோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு கர்வ்
நீங்கள் ஒன்று சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எம்மோட ஷேப்பை கொண்டு வரணும். எண்ணுக்கு இதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹூக்கு போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வர்றதான் என்னோட ஷேப்பு. இது ரன்னிங்கில் வந்துட்டு இது கனெக்ஷன் லெட்டருக்காக வர்ற ஒரு கனெக்ஷன். அதனால தான் ஒரு ஸ்லாண்டிங்கிலேருந்து அதுக்கப்புறம் 1 கர்வ் 2 கர்வ்னு கொடுக்குறோம். தென் ஓக்கு 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2nd லைனில் ஒரு ஹூக் மாதிரி போட்டு அதை திருப்பி 3rd லைனுக்கு கொண்டு வந்து 2nd லைனில் ஒரு கர்வ் ஒரு யூ கர்வ் மாதிரி போட்டோம். குட்டியாக ஒரு பெண்ட் கர்வ் கொடுத்தோன்னா ஓ. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி லெட்டர் போடும்போது 3rd லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை டயகனலாக கொண்டு போய் 2nd லைனுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே கீழே 4th லைனில் கொண்டு வந்து திருப்பி மேலே கொண்டு போய் 3rd லைன் 2nd லைன் அப்புறம் அதை வந்து திருப்பி 3rd லைனுக்கு கொண்டு வந்து ஒரு கர்வ் கொடுக்கணும். ஏன்னா ரன்னிங்கில் வரும்போது அது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. தென் கியூ அதே மாதிரி 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2nd லைனுக்கு ஒரு சி கர்வ் மாதிரி போட்டு அதை மேலே கனெக்ட் பண்ணி திருப்பி கீழே 4th லைனுக்கு கொண்டு வந்து திருப்பி 3rd லைன்லேயே கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ஃபினிஷ் பண்ணணும். இது கியூ. தென் ஆர் பார்த்திங்கன்னா 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2nd லைனுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே திருப்பி ஒரு கர்வ் கொடுத்து திருப்பி 2nd லைனுக்கே கொண்டு வந்து கீழே 3rd லைனில் வந்துட்டு ஒரு யூ கர்வ் கொடுக்கணும். இது ஆர். தென் எஸ் போட போது 3rd லைன்லேருந்து 2nd லைனுக்கு கொண்டு வந்து ஒரு பெண்டு கர்வ் கொடுத்து அந்த கர்வை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜாயின் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரணும். அது எஸ்ஸு. டி பார்த்திங்கன்னா நீங்கள் 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே அந்த லைனில் டச் ஆகாமல் ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா அந்த லைனில் டச் ஆகாமல் என்ன பண்ணணுன்னா கீழே கொண்டு வரணும். இதில் என்னோடது டச் ஆகிடுச்சு இல்லைட்டா, ஆனால் டச் ஆகாமல் கொண்டு வரணும். திருப்பி கீழே 3rd லைனுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் லைன் 2nd லைன் ரெண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணுன்னா தான் நீங்கள் அந்த ஹரிசாண்டல் லைன் போடணும். டீக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லைனோட டச் பண்ணக்கூடாது. தென் யூ லெட்டர் எழுதும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே 3rd லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா லெட்டர்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணும்போது 3rd லைன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம கொண்டு வந்து மேலே 2nd லைனோட கனெக்ட் பண்ணி திருப்பி 3rd லைனுக்கு கொண்டு வந்து திருப்பி 2nd லைனுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஸ்கேலப் மாதிரி கொடுக்கணும். அதுதான் யூ. இது வந்து ஸ்கேலப் வந்து ஒரு ஸ்கேலப் இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது கியூ கர்வ் வந்துட்டு ஒரு பெண்ட் இருக்கணும். தென் விக்கு அப்புறம் என்ன வரும்? பார்த்திங்கன்னா 2nd லைனுக்கு கொண்டு வந்து 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2nd லைன் திருப்பி 3rd லைன் இதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து டாப்லேயே கொண்டு வந்து முடிக்கணும். யூக்கு கீழே வரும், விக்கு வந்துட்டு மேலேயே வந்துட்டு ஒரு கர்வ் கொடுக்கணும். தென் டபிள்யூ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3rd லைன்லேருந்து 2nd லைனில் திருப்பி கீழே கொண்டு வரணும். திருப்பி 2nd லைன் திருப்பி 3rd லைன் திருப்பி 2nd லைன் கொண்டு வரும்போது 2 கர்வுக்கு அப்புறம் ஒரு கேர்ள் மாதிரி கொடுக்கணும். அது டபிள்யூ. எக்ஸ் பார்த்திங்கன்னா 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹூக் மாதிரி அந்த ஹூக்கே வந்துட்டு கீழே 3rd லைனுக்கு வரணும். 2nd லைன்லேருந்து திருப்பி 2nd லைனுக்கு போய் ஒரு ஹூக் போட்டு அந்த ஹூக் திருப்பி 3rd லைனுக்கு வந்து அப்படி ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். அந்த கர்வ் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வரும்போது இது எக்ஸு. தென் ஒய் போடும்போது நமக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நோட்டை நான் நகர்த்தினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த லைனில் போட்டு காட்டுறேன். 3rd லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2nd லைனுக்கு ஸ்லாண்டிங்காக ஃபார்வேர்டாக ஒரு ஸ்ட்ரோக் போகணும். அது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு திருப்பி 3rd லைனுக்கு கொண்டு வரணும். திருப்பி அதே மேலே 2nd லைனுக்கு போயிட்டு 3rd லைன்லேருந்து 4th லைனுக்கு வரும்போது திருப்பி 3rd லைனில் இருக்கிற அந்த லைனோட க்ராஸ் கொண்டு வரணும். இது ஒய்க்கு அப்புறம் ஜெட் பார்த்திங்கன்னா 3rd லைன்லேருந்து 2nd லைன் ஒரு ஹூக் மாதிரி கொண்டு வந்து அது அப்படியே 3rd லைன்லேயே என்ன பண்ணணும் கனெக்ட் பண்ணி ஒரு பெண்டு 4th லைனுக்கு கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து 3rd லைனுக்கும் 2nd லைனுக்கும் இன்பிட்வீன்லேயே நிப்பாட்டிடணும். இதுதான் இசட்டு. உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கர்சிவில் எழுதணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்.
இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.